நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் யூடியூப் சேனல் உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது. இன்னைக்கு இப்போ தான் நியூவாக வந்தது. அதாவது இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா செவ்வாழை சொல்லலாம். இப்போ செவ்வாழையில் கொஞ்சம் லைட் டார்க் வர மாதிரி வந்திருக்கும். பட் இந்த பட்டுப்புடவைகள்லாம் நீங்களாம் பார்க்கும்போது அதனுடைய எவ்வளோ ஒரு புரிப்பு அடைகிறீங்க அந்த புடவையை பார்த்த உடனே. பட் இதனுடைய பின்னாடி இது எவ்வளோ மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இந்த புடவை வருது உங்களுக்கு ஐடியா இருக்கா? சொல்ல பார்ப்போம். சரி, ஆக்சுவலாக இந்த சாரீ ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை மேன் பவர் வேணும், எவ்வளோ நாள் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. அதாவது இந்த புடவையோட உழைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அபரீதமான உழைப்பு, கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. கிட்டத்தட்ட இது 10 கஜம். இந்த 10 கஜத்துக்கு புடவைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ரா சில்க் தயார் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் டையிங் பண்ணணும். டையிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டையிங் பண்ணி அதுக்கு உண்டான பாவை எடுத்து வெளியெல்லாம் மாஞ்சி அதில் பிசு கிசரெல்லாம் எடுத்து அப்புறம் அதை கஞ்சி போட்டு அதை லூம்ஸில் ஏற்றி அந்த லூம்ஸில் அது ஏற்றி அதை வீவிங் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எத்தனை நாள் பார்த்தோன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா காத்தல் 6லேருந்து ஈவினிங் 6 o'clock வரையும் பண்ணினோம்னா குறைந்தபட்சம் இதிலிருந்து ஒரு 15 நாள் 6 கஜம். 10 கஜமாக இருந்தால் அதுலேருந்து ஒரு 10 days எக்ஸ்ட்ரா 25 days ஆகும். சரி, எத்தனை பேர் பண்ணுவாங்க இது? அதாவது செல்ஃப் பார்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் போகிறோம். இது கான்ட்ராஸ்ட்னு வந்தால் 2 பேர் கம்பல்சரியாக வேணும். அதாவது கான்ட்ராஸ்ட்னு சொல்லுது கோத்து வாங்குறதுன்னு பேர். இது கோர்வை அப்படின்னு பேர். இந்த கோர்வை பார்த்தோம்னா ரெண்டு தலைப்பு இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று வரும். இந்த பக்கம் ஒருத்தர் நூலை குட்டு கோத்து வாங்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் 2 பேர் வேணும். இந்த புடவை 2 பேர் இருந்தால் தான் இது மாதிரி கோர்வை நெய்ய முடியும். இதனுடைய பலவருடைய உழைப்பு, வேர்வை சிந்தி பண்ணுற உழைப்பு தான் இது. இது மாதிரி புடவையா நெச்சி பண்ணும்போது அதனுடைய அழகு எப்படி இருக்குப்பா புரியுதா சொல்லுது. ஆனால் தெரியல போய் பார்க்கும்போது சில பேர்லாம் எவ்வளோ பேர் எங்கிட்ட புடவை எடுக்க வருவாள். தெரிய கூட்டு போனால் நாங்கள் ஸ்டாஃப் அமைச்சு தெரிய கூட்டு போய் காட்டுவோம். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ரொம்ப ஃபீலிங் பண்ணுவோம். அப்பா இவ்வளோ ஒர்க்கான்னுவான். ஈவன் அந்த நூல் ஒன்று கட் ஆகி போச்சுன்னா கூட சரி, அந்த நூலை திரும்ப கோத்து பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஒர்க். இந்த பட்டுப்புடவைன்றது ஒரு சாதாரணமாக ஹேண்ட்லூம். ஏன்னா இதெல்லாமே பியூர் கைத்தறி சேலை. மிஷின்னா எல்லாம் செட்டில் பண்ண சுவிட்சை போட்டு டப்புன்னு அடிச்சு ஹேண்ட்லூமில் அந்த மாதிரி பண்ண முடியாது. பார்த்தா ஒரு செகண்டு பார்த்தோன்னா இப்படி ஒன்று அப்படி ஒரு நூல் போய் வந்தால் தான் ஒரு இடம் உள்ளே போகும். அது மாதிரியான ஒரு ஏற்கனவே இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பட்டுப்புடவையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதனுடைய பின்னாடி அதனுடைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் நம்ம அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி ஆனால் அவருடைய உழைப்பு, இந்த வீவர்ஸோடைய உழைப்பு, வேர்வை சிந்தி பண்ணுற உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி, நாட் ஒன் வீவில் ஃபாதர், மதர், கிராண்ட்சன் எல்லாருமே ஒரு ஃபேமிலி உழைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போது ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் உழைப்பு தான் இருக்குது. மற்றபடி ஜென்ரேஷனில் யாரும் இது மாதிரி நெய்யறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டேன்றாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பசங்களாம் மேலே படிக்கணுன்றாங்க, ஐடி ஃபீல்டுக்கு போகணுன்றாங்க பசங்க. ஸோ இது மாதிரி நெய்யறதுக்கு உண்டான இது குறைஞ்சுட்டே வருது. பட் இது காலப்போக்கில் இது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் இது வீவிங் ஸ்டில் காஞ்சிபுரத்தில் கோயிங் ஆன். ஓகே பாருங்க, ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான கலர். தலைப்பு கொஞ்சம் காட்டுறேன். பார்டர் பார்த்தோன்னா உத்ராட்சத்தில் பெரிய உத்ராட்சம் பார்டர், கோல்டு சரி. தலைப்பு அதே மாதிரி வரும். பிடிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு உத்ராட்சம் 3 பட்டை, இந்த பக்கம் அந்த பக்கம் ஜரி லைன் உங்களுக்கு. இது 10 கஜ புடவை.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் மூமெண்ட். இந்த கலரு, இந்த டிசைன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் ஒரு பெங்களூர் கூட ஒரே ஒரு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 9 புடவை போட்டு கொடுத்தோம். அவர் கல்யாணத்துக்கு இதே சேம் பார்டர், உடலில் மட்டும் கலர் வெவ்வேறு கலர்ஸாக அவன் வந்து யூஎஸ்ஏல வந்து பண்ணான். யூஎஸ்ஏல இருக்கா பண்ணலாம், அவன் யூஎஸ்ஏல பார்த்து ஆர்டர் பண்ணி பண்ணான். அவன் பெங்களூர் மேரேஜுக்கு வர்றதுக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சரியாக இருந்தது. அவ்வளோ விதமான ஒர்க்கு இது. அடுத்தது இதே மாதிரி பாருங்கள், இது 6 கஜம். ஆமாம், இது வந்து 6 கஜம். இதுவும் அதே மாதிரியான ஒர்க்கு தான், கலர் ஃபீல்டு ஒர்க்கு. ரெண்டாவது பார்த்தா இந்த டிசைன்ஸ் எல்லாமே தனியாக நம்ம கிராஃப்டை வச்சு டிசைன்ஸ் பண்ணி பஞ்சிங் பண்ணி அட்டை அடிக்கிறது. இப்போ தான் அந்த மிஷின்ஸ் எல்லாமே ஒரு ஜக்கார்ட் மிஷின் எல்லாமே இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸில் வந்துடுது. அது வந்து அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள். இதுவும் அதே மாதிரி 2 பேர் வேணும். 2 பேர். ஆமாம், இது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர். இந்த பார்டருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேர் தேவை இதுக்கு. ஏன்னா அது வந்து இந்த புட்டா கோர்த்து வாங்குறதெல்லாம் புட்டா வாங்கிறதுக்கு அது ஒருத்தர் வாங்கலாம் போதும். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பாதி பக்கம் ஒருத்தர் வாங்கலாம், இந்த பக்கம் ஒருத்தர் வாங்கிப்பான். இப்படி உட்காந்துருக்கோம், இதுதான் தறி. இங்கே ஒருத்தர் உட்காந்து இந்த உட்காந்துருவா. இதில் பாதி வரையும் என்னவா புட்டானவா அவள் இப்படியே கையில் கொண்டு கோத்துவா. இந்த பக்கம் இருக்கிறவா பாதி பக்கம் கோத்து வாங்கிப்பான். ஸோ 2 பக்கமும் அது தனி கோர்வன்றதுனால 2 பேர் வேணும் இதுக்கு. இந்த புடவை நேரத்துக்கு குறைந்தபட்சம் 15 நாள் போகிறோம். 10 yardsன்றது இதை விட 1.5 மடங்கு ஜாஸ்தி. ஸோ இது வந்து 6 கஜம். பட் மோஸ்ட் ஆஃப் வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 கஜத்தை நேரத்தை விட 6 கஜம் தான் அவன் லைக் பண்ணுறான். காரணம் என்னன்னு கேட்டால் 6 கஜம்னா ஒரு 15 நாள் வேலையை முடிச்சிடலாம். அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 10 days ஆகுது. அவனுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா 10 என்னதான் நம்ம வந்து ஒரு கூலி கொடுத்தா கூட அந்த எக்ஸ்ட்ரா நெய்யறது வந்து அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் பண்ணுறான். ஐயோ என்ன சார் அவ்வளோ நெய்யுமான்னு ஃபீல் பண்ணுறாவா. பட் அவளுக்கு என்னென்னா இந்த 15 நாள் ஒரு புடவை நினச்சான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவளுக்கு ஜென்ரலாக வியூவர்ஸ்க்கு வந்து இந்த 6 yards இதாக இருந்தால் ரொம்ப வெரி ஹாப்பி அவளுக்கு. இது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர், டிஃப்ரெண்டான பிஸ்கெட் கலர், க்ரீன் பார்டர், அதுமாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர். எக்ஸலண்ட்டுக்கு. ஏன்னா நம்மளே புடவையை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு உண்டான வியூவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சாயம் போடுற ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பட்டு சாயம்லாம் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப நெருப்பில் தண்ணியில் கொதிக்க வச்சு பாயில் பண்ணி அந்த டிப்பு பண்ணி அது 2 பக்கம் பிடிச்சி நல்லா நூலை வந்து டிப்பு பண்ணி எடுத்து பண்ணும்போது அந்த ஆவிலாம் பார்த்து நல்லா மேலே அடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான தொழில். இந்த டையிங் பண்ணுறது வந்து மிஷின் பண்ண முடியாது, இதெல்லாம் ஹேண்ட்லூம் தான் பண்ண முடியும். அதாவது இதெல்லாம் பார்த்தோன்னா கிராம் எல்லாமே ஆசிட் கலர்ஸ் எல்லாமே ஒரு சாரிக்கு ஒன்று 5 கிராம் 10 கிராம் பவுடர் போட்டு தான் பண்ணதான் ரொம்ப வித்தியாசமாக பண்ண முடியும். அவ்வளோ விதமான ஒர்க் இருக்குது. ஏழைகள் இந்த ஒரு பட்டுப்புடவை பார்த்தோம்னா இந்த முனையிலேருந்து இந்த முனை வரையும் குறைந்தபட்சம் 6000 நூல் சேர்ந்தது தான் ஒரு புடவை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க்மேன்ஷிப் இது. இதெல்லாம் ஒரு தெய்வ கடாட்சம் மாதிரி. ஒரு பழமொழி சொல்லுவா பாருங்க. அதாவது இந்த புடவை வந்து வீவிங் பண்ணும்போதே இதை வந்து பெருமாள் வந்து யாருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் அந்த புடவை வரும். அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது அவளுக்குன்னு தான் அந்த புடவை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் பழமொழி இது. பட் அது மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஏன்னா எங்களுடைய இதுலேயும் கண்டிப்பாக அது பார்த்தோன்னா சில பேர் இப்போ பார்த்துட்டு போவா, நான் யோஜனை பண்ணிக்கிறேன். ஆனால் பார்த்தா அவள் 5 மாதம் பொறுத்து வருவா, அதே புடவையே இருக்கும். பார்த்தியா எங்களுக்கு தான் அந்த புடவை இருக்குது பாருன்னு சொல்லுவாள் கஸ்டமர்ஸ். அது சில மாதிரி அமையும். பட் சில டிசைன் வந்து ரிப்பீட்டட் கலர்ஸ் இருக்கும், பரவாயில்ல. பட் அதே சேலை இருந்து அவளுக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெருமையாகவே இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் ARS Sarees, வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம், சின்ன காஞ்சிபுரம் 9445703232.